12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1ல 7th சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன்னு இருக்கணும், அதுக்கு பதிலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னு அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கே அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? சைன் ஏ ப்ளஸ் பி. சைன் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ்ஸு காஸ் ஏ சைன் பி. அப்போ அந்த ஃபார்மேட் ரிசம்பிள் பண்ணுறதுனால ஏங்கிறது 5π/9, பிங்கிறது என்னது π/9. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே இருக்கிற சைன் இன்வர்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. இது உள்ளார இருக்கிறதுனுடைய ஃபார்முலா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக சிம்பிளிஃபிகேஷனில் என்ன வருது அப்படின்னா சைன் 5π/9 ப்ளஸ் π/9 வருது. ஓகேவா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் உள்ளார இருக்கிற ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணுங்கள், 6π/9 வந்துடும் சால்வ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் அதை அடித்து போடுங்க. 2 3s are 6, 3 3s are 9. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3 இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தோடனே நம்மளுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ன்னு ஆன்சர் எழுதலாம். எப்போ? அது உள்ளார இருக்கிற ஆங்கிள் வந்து எதுக்குள்ளார இருக்கணும்? -π/2லேருந்து +π/2க்குள்ளார இருக்கணும். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து π-xன்னு எடுத்துக்கும். எப்போ அப்படின்னா இதனுடைய ஆன்சர் π-xன்னு எப்படின்னா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா π/2லேருந்து 3π/2க்குள்ளார அந்த வேல்யூ இருக்கணும். இங்கே இந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்ததுன்னா இதனுடைய ஆன்சரை ஜஸ்ட் அப்படியே எக்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். சப்போஸ் அது இந்த ரேஞ்சுக்குள்ளார இல்லை அப்படின்னா -π/2லேருந்து +π/2 இல்லை அப்படின்னா π மைனஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுக்க போகிறோம். ஸோ 2π/3, 2π/3ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா 2 × 180 டிகிரி பை 3. அப்போ அதை அடிச்சு போடும்போது 60, 6 2s are 12, 120. 120ங்கும்போது இது 0லேருந்து 90 டிகிரியா, 90யை தாண்டினா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். கீழே வரும்போது நெகட்டிவ் டேர்ம்ஸில் வரும், 0லேருந்து -π/2. அப்போ -10, -20, -30, -90 வரைக்கும் வரும். அங்கேயும் நம்மளுக்கு 120 கிடைக்காது. ஸோ π/2க்கு இந்த சைடு π/2லேருந்து இங்கே 3π/2ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த சைடில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு 120 கிடைக்கிது. 120 அப்போனா எந்த ரேஞ்சில் இருக்குது? π/2லேருந்து 3π/2 வரைக்கும். ஸோ இந்த சம்மனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா π-x. π-xோட வேல்யூ என்னது? நம்ம இங்கே ஃபைனலாக ஒரு சிம்பிளிஃபைடு ஒன்று வச்சுருக்கோம்ல வெர்ஷன், அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க வேண்டியதான். 2π/3 இது எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3π - 2π / 3ன்னு வரும். இதெல்லாம் ரஃப்காக செஞ்சு காமிச்சது. ஓகேவா? which is equal to π/3. இந்த π/3ங்கிறது பிலாங்ஸ் டு எந்த இடத்துக்குள்ளார இருக்கும்? π/3ங்கிறது 60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது 0லேருந்து 90க்குள்ளார இருக்கும். அப்போ எந்த லிமிட்டு? π/2லேருந்து அந்த -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதான் ஆன்சர்.